பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அடுத்து, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். சரி, இப்போ இந்த 2 வசனத்திலிருந்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? நான் ஒரு கேள்வி கேட்குறேனே, பைபிளில் மொத்தம் எத்தனை யோசேப்புங்கிற பெயர் கொண்டவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? 1 இந்த யோசேப்பு, இன்னொன்று இயேசுக்கு அப்பா ஒரு யோசேப்பு உண்டு. வேற ஏதாவது யோசேப்பு? இயேசுவை அடக்கம் பண்ணின அரிமத்தியா ஊரில் ஒரு யோசேப்பு உண்டு. வேற ஏதாவது யோசேப்பு ஞாபகத்து வருதா? இனி ரொம்ப யோசிச்சா நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள யோசேப்பு ஞாபகத்துக்கு வருவார். பைபிளில் இருந்து நம்முடைய கண்களுக்கு பட்ட 5 யோசேப்பை நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன். அதிகாரத்தை மட்டும் சொல்றேன், நீங்க பார்த்துக்கணும். 1, யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பு. யாக்கோபுடைய 11வது மகனாகிய யோசேப்பு. ராகேலுக்கு பிறந்த முதலாவது மகன் இந்த யோசேப்பு என்று சொல்லலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22லிருந்து 24 வசனங்கள் வரை இருக்கிறது. யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு. 2வது இன்னொரு யோசேப்பு இருக்கிறார். அந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துடைய வம்ச அட்டவணை சொல்கிறதான நேரத்தில் அங்கே ஒரு யோசேப்பு இருக்கிறார். லூக்கா 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஒரு யோசேப்பு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய அப்பா அல்ல, முற்பிதாக்களின் பட்டியலிலே வந்த ஒரு யோசேப்பு. 3வதாக ஒரு யோசேப்பு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துடைய தகப்பன் அந்த யோசேப்பு 3வதாக யோசேப்பு. 4வதாக யோசேப்பு நீதிமானும் ஐஸ்வர்யவானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவரும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நல்லடக்கம் பண்ணினவரும் அந்தரங்க சீசனுமாக இருந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பு. மத்தேயு 27வது அதிகாரம் 57வது வசனம். 5வது ஒரு யோசேப்பு, யூதாஸ் மரித்து போனார் இல்லையா? அப்ப யூதாஸுக்கு பதிலாக 2 பேரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். சீட்டு போட்டு 2 பேரை எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் யோசேப்பும் மத்தியா என்கிற 2 பேரை நிறுத்துகிறார்கள். யூதாஸுக்கு பதிலாக தெரிந்து எடுக்கப்படுவதற்கு கொண்டு நிறுத்தப்பட்ட ஒரு யோசேப்பு. ஆனால் அந்த யோசேப்பு செலக்ட் ஆகல, ரிஜெக்ட் ஆயிட்டார். இப்படியாக 5 யோசேப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்காவது நான் சொன்ன 5ஐயும் மனப்பாடமாக சொல்ல முடியுமா? நான் சொன்ன 5 யோசேப்பையும் சரி, இப்போ பாருங்க, மனதில் நீங்கள் கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி 5 யோசேப்புகள். நான் இந்த யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை பற்றி உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் இந்த யோசேப்புடைய வரலாறுகள், யோசேப்புடைய சூழ்நிலை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு தன்னுடைய 17வது வயசுல என்ன பண்றாருன்னா, அப்பா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களை பார்த்து விட்டு வாடான்னு சொல்லிக்கிட்டு அனுப்புறாரு. நம்ம ஆள் அங்கே போனார். ஏற்கனவே அப்பாவுக்கு 11வது பிறந்த பிள்ளை, 2வது தகப்பனுக்கு முதிர் வயதில் பிறந்த பிள்ளை, 3வது தகப்பனுக்கு இருதயத்துக்கு பிடித்த ராகேலிடத்தில் பிறந்த முதலாவது பிள்ளை. ஆகையினால தகப்பன் இந்த யோசேப்பை ரொம்ப நேசித்து பலவர்ண அங்கியை அவருக்கு கொடுத்திருந்தார். பலவர்ண அங்கியை கொடுத்திருந்தார். இப்போ இந்த சகோதரர்கள்
இவர் மேலே பொறாமை கொண்டு, இவருடைய தரிசனத்தின் மேலே பொறாமை கொண்டு இந்த யோசேப்பை என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய ட்ரெஸ்ஸை கழித்து கலத்தி ஒரு மிருகத்துடைய ரத்தத்தில் தோய்த்து அப்பாட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. இவரை எகிப்துக்கு விற்றுட்டாங்க. ரெண்டு திசைக்கு. சட்டை அப்பாட்ட, சரீரம் எகிப்தில், இப்படி விற்றுட்டாங்க. அங்கே போனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்தார். போத்திபாருடைய வீட்டில் கொண்டு போகப்பட்டார். அங்கே செய்யாத குற்றத்தை அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதிலையும் உண்மையாக இருந்தார். மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்காமல் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் நின்றார். இப்படி அந்த மனுஷன் கஷ்டப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருந்து கடைசியாக இவர் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். இவ்வளோ நம்ம யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வேத பாகத்தை சங்கீதக்காரன் அழகாக யோசேப்பை பற்றி சொல்கிறார். அது ஒன்று வாசிப்போன எனக்கு ரொம்ப என்ன தொட்ட ஒரு பாகம் 105வது சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பக்கம் 736 வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கும் ஆண்டவனும் தன் ஆசிகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் அனுபவித்த அந்த வேதனை நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன். நான் ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறேன். நமக்கு யோசேப்பை பற்றி தெரியும் என்பதனால யோசேப்பு அங்கே ஸ்தேவான் என்ன பிரசங்கம் பண்றாருன்னா அவர் எகிப்திற்கு விற்கப்பட்டார். விற்கப்பட்ட யோசேப்பு. அப்புறம் விலங்கு போடப்பட்ட யோசேப்பு. காலில் விலங்கு போட்டு வச்சிருந்திருக்கிறாங்க. என்ன ஒரு வாலிப வயசு, 13 ஆண்டு காலம் உபத்திரம். 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 13 வருஷம் இந்த மனுஷன் பட்ட வேதனையை இவ்வளவு வசனத்தில் அவன் பிராணன், அதாவது அவருடைய உயிர் ஜீவனை இரும்பில் அடைப்பட்டிருந்தது போல அடைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான நெருக்கம் இந்த மனுஷன். அவ்வளவு பயங்கரமான நெருக்கம். நெருக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நெருக்கப்படுகிறவருடைய வம்சத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள். அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் தவறு செய்து நாம தப்பு தண்டனை அனுபவிக்கிறது கூட பெருசா தெரியாது. என்ன தெரியும்? அந்த தவறு செய்ய வேண்டாமா இருந்து கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம், கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா தவறே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறதான நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும்? என்ன தோணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. தப்பே பண்ணாமலும் உங்களுக்கு காலை போட்டு விலங்கு போட்டு ஜெயிலில் மாட்டி வச்சிருக்கிறாங்கன்னா என்ன தோணும்? ஐயோ, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஏன் எனக்கு இந்த வேதனை? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், உபத்திரவத்தின் மத்தியில் நாம் நிற்கிற நீதியான வாழ்க்கைகள், நாம் தெரிந்தெடுக்கிற பரிசுத்த வாழ்க்கை, இவை அத்தனைக்கும் நம்முடைய வம்சத்தையும் கர்த்தர் கைவிடாமல் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறது அல்ல, ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நம்முடைய வம்சத்தின் மேலையும் அவர் நினைவு கூறுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார்.
நான் ஒரு 3 காரியங்களை